மார்ச் 1 73வது பிறந்தநாள் விழா காணும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களை வாழ்த்தி மகிழும் சிவகணேசன், தொழிலாளர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர். திமுகவில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இணைந்துள்ள நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள அவரது வீட்டின் நுழைவு வாயில் கேட்டிலிருந்து அதிமுக சின்னம் அகற்றப்பட்டுள்ளது. கேட்டில் வெல்டிங் செய்து அமைக்கப்பட்டிருந்த இரட்டை இலை சின்னம் அகற்றப்பட்டு புதிதாக வண்ணம் தீட்டப்பட்டது. அதோடு அங்கு அவர் பயன்படுத்தும் அனைத்து கார்களிலும் ஜெயலலிதா படம் அகற்றப்பட்டு முதல்வர் மு க ஸ்டாலினின் படம் பொருத்தப்பட்டது. தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி குற்றம் குறை இல்லாமல் மிக சிறப்பாக உள்ளதாக இசையமைப்பாளர் கங்கை அமரன் கூறினார். புதுச்சேரியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது, அவர்கள் நிதி கொடுக்கிறோம் என்கிறார்கள், இவர்கள் இல்லை என்கிறார்கள், கொடுக்கிறார்களா இல்லையா என்பது அவரவர் மனசாட்சிக்கு தெரியும் என்று கூறினார். கொடுக்கறது இங்கே கொடுக்கப்படுதா இல்லை வரலன்றாங்க, வருதுன்றாங்க. எனக்கு அந்த அரசியல் பேசுறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. அவங்க கொடுக்குறாங்களா கொடுக்கலாங்கிறது இவங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும், அவங்க மனசாட்சிக்கும் தெரியும். ஆகவே நடக்கிறது நல்லா நடந்துட்டு இருக்கு. அங்கேருந்து செயல்படுறது, இங்கேருந்து செயல்படுறதும் நல்லா நடக்கிறத சொல்கிறாங்க. சந்தோஷம், நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. எல்லா மக்கள்லாம் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. எங்கள் குற்றமுறைகள் இல்லை, நெஞ்ச லாவண்யம் இல்லை, யாருக்குமே எல்லாருக்கும் கேட்டவங்களுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். மார்ச் 1 73வது பிறந்தநாள் விழா காணும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களை வாழ்த்தி மகிழும் சிவகணேசன், தொழிலாளர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர்.